எதுக்குடா வாழ்றீங்க? நான் ஒரு மணி கை தூக்கல மொத்தமாக தொங்கிருங்க. வாழ்றதே வேஸ்ட்டு. டைட் சிக்கன் vlogல இன்னைக்கு டே 2. உங்களுக்கு டைட் சிக்கன் பிடிக்குன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தம்பிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. காலேஜ் லீவ்னா விடிய காலை 1 மணிக்கே நம்ம ஷார்ப்பாக தூங்கி எழுந்திருவோம். கொஞ்சம் வீட்டு வேலை இருந்துச்சு, மசாலா ஜாமான்லாம் அரைச்சிட்டு பக்காவாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சாச்சு. அப்புறம் நம்ம சோமு பையன் தான் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கணும்னு சொல்லி அவன் கூட போய் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். நம்ம கர்டன் காக்கா பால்கனில் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம். எங்கள் தாயார் என்னை குளிச்சுட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டு தான் குளிப்பேன். நம்ம தான் டைட்டு சிக்கமாச்சு. அப்புறம் டீ கடைக்கு போகலான்னு பசங்க வந்துட்டாங்க. அப்புறம் டீ கடையில் பசங்களோட கொஞ்சம் நேரம் அட்டி விட்டு நானும் என் முரட்டு சிங்கிள் நண்பன் அர்ஷதும் ஈஏக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த டீ கடைக்கு அப்படியே தான் மவுசுன்னு தெரில, எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்குது. நாங்கள் போன ரீசனே கப்பலாக சுற்றிட்டு இருக்கவங்களை வீடியோ எடுத்து அவங்க வீட்டில் போட்டு கொடுத்து சிக்கத்தே கொடுக்குறது தான். ஆனால் அடுத்தவங்க லவ் லைஃப்பில் நம்ம ஏன் விளையாண்டுன்னு சொல்லி இந்த பிளானை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி, வந்ததுக்கு மாலில் நடக்கிற கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எங்கள் சின்ன பையனை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நானும் என் மாடல் நம்பர் டக்குவும் இரவு கம்பா விட்றதுக்கு கிளம்பிட்டோம். கப்பல்ஸா போகிறாங்க. வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக தாசம்மாக்கானில் இருக்க A1 கடைக்கு தான் விட்டோம். இந்த கடைக்கு நான் செம்ம ஹைப் கொடுப்பேன். ஆனால் எப்போ வந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வர்த்து. எப்படியோ 20 நிமிஷம் வெயிட் பண்ணி எங்களுக்கு டேபிள் கிடச்சோன்னா நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமாக அப்புறம் அங்கே இந்த ஏரியாவுக்கு வந்து பூனை சாப்பாடு சாப்பிட்றது ஆச்சரியமாக பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இப்போ தூங்க போகிறோம். பாய், குட் நைட். நாளைக்கு பார்ப்போம் டைட்டு சிக்கன்.